ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி அத இன்னொரு அதாவது டெவலப்மெண்ட் சர்வர்ல எப்படி டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குல்ல. இன்னொரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துல இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் அது எப்படின்னு மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்னா, app.js. ஸோ இது வந்து இருக்கும் டிஃபால்ட்டா. நம்ம இத ரன் பண்ணி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் index.jsல அந்த ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணி 4 தடவ இது பண்ணி பார்த்தோம். டெவலப்மெண்ட் சர்வர்ல 4 டைம்ஸ் டிஸ்ப்ளே ஆச்சு. ஸோ அத பார்த்துக்கலாம். இப்ப அந்த டெவலப்மெண்ட் சர்வர் இது பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்றதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. கண்ட்ரோலும் எஸ்கேப்க்கு கீழ ஒரு பட்டன் இருக்கும். பேர் சரியா தெரியல. நான் டிஸ்ப்ளே பண்றேன். அது என்ன பட்டன்ட்டு அந்த பட்டனையும் சேர்த்து அமுக்குனோம்னா, இது ஓப்பன் ஆயிரும். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்னு ஓப்பன் பண்றேன். இந்த இடத்துல வந்து npm ஸ்டார்ட்ங்கிற இத டைப் பண்ணணும். ஓகே. npm ஸ்டார்ட் டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆக தொடங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே. சம்திங் ஆல்ரெடி ரன்னிங். எஸ் நம்ம இன்னொரு போர்ட்ல போட்டுருவோம். டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கம்ப்ளீட் இப்போ வந்து நமக்கு டிஃபால்ட் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிரும் as usual. ஸோ அன்னைக்கு டிஃபால்ட்டா நம்ம இது பண்ணும்போது இங்க ஒரு லோகோ இங்க ஒரு லோகோ, ஒரு பேராகிராஃப் டேக், நெக்ஸ்ட் ஒரு ஆங்கர் டேக் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் டேக எடிட் பண்ணோம். லாஜிக் மேட் சிம்பிள் ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு எடிட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இங்க கோட்ல பார்த்தீங்கன்னா, index.jsல இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதே கண்ட்ரோல் ப்ளஸ் ஆஸ்டரிஸ்க். ஓகே. க்ளோஸ் ஆயிருச்சு. ஒரே ஒருக்க தான் ஆப்ன்னு இருந்துச்சு. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இப்படி இருந்துச்சு. இப்படி இருந்தா வெயிட் லோட் ஆகுது. டிஃபால்ட்டா இப்படிதான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் எத்தனை தடவை கால் பண்ணாலும் ரன் ஆகுதுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக, ஸோ 4 டைம்ஸ் இது பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டைம்ஸ் சேவ் பண்ணுவோம். ஸோ பாருங்க 2 டைம் வந்துருச்சு. ஸோ இதைத்தான் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபைல் புதுசா கிரியேட் பண்ண போறோம். app.js, index.jsன்றது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை எப்படி இம்போர்ட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு பைக் டாட் ஜேஸ் இது உங்க விருப்பம் தான். எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம். இந்த பேர் தான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும் எந்த கணக்குமே கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு எதனா வச்சு என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு சின்டெக்ஸ் இதுதான் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்குள்ள இருந்து ஏதாவது ரிட்டர்ன் கொடுத்தா தானே நம்ம அங்கே டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே ஒரு ரிட்டர்ன் கொடுக்க போறோம். ரிட்டர்ன் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு எக்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் டிஃபால்ட் நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ கொடுத்து ஒரு செமிகோலன் வச்சுட்டா முடிஞ்சு. ஸோ இங்க வந்து ரெட் கலர்ல காமிச்சிட்டே இருக்கு. ஏன்னா ரிட்டர்ன்றீங்க ஒன்றும் ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கீங்கன்னு கேட்குது. ஸோ நம்ம இங்க வந்து ஒரு h1 டேக்ல ஒன்று ரிட்டர்ன் பண்ண போறோம். என்னன்னா this is this is bike section. ஓகே this is bike section கிளிக் பண்ணியாச்சு. இதை நம்ம எங்க இம்போர்ட் பண்ண போறோம்னா முதல் இந்த app.js உள்ள டிஃபால்ட் இதை தூக்கிடுவோம். ஸோ app.js போயாச்சு. டிஃபால்ட்டா இருக்கு. நம்ம அந்த ஆப் கிளாஸ் நேம் மட்டும் வச்சுப்போம். மற்றபடி இந்த ஹெட்டர் எல்லாம் தூக்கிடுவோம். தூக்கிட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே அவுட்புட் காமிக்கல. நம்ம இந்த இடத்துல இப்ப பைக் டாட் ஜேஎஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ஆப் டாட் ஜேஎஸ்ல போய் இம்போர்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆப் டாட் ஜேஎஸ்குள்ள போயிட்டு இப்போ மேலே வந்து இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் என்னது பைக். ஸோ அதே சஜஷன் எனக்கு காமிச்சிருச்சு. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். பைக் ஃப்ரம் எங்க இருந்தனா பைக் டாட் ஜேஎஸ் இந்த இடத்துல இருந்து வருதுன்னு சொல்லியாச்சு.
ஸோ இப்போ நான் சேவ் பண்ணா எனக்கு டிஸ்ப்ளே ஆகல. ஏன்னா நம்ம இங்க வந்து டிஸ்ப்ளேவே பண்ணல. ஜஸ்ட் இம்போர்ட் தான் பண்ணி வச்சோம். இம்போர்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணணும் இப்ப. நம்ம போன இதுல பார்த்த மாரியே index.jsல app.jsஐ எப்படி கால் செய்றோமோ, அதே மாரி தான் app.jsல பைக்கையும் அதே மாரி தான் கால் பண்ணணும். ஸோ, இப்ப பைக் அப்படின்னு போட்டு செல்ஃப் டேக் மாரி இருக்கும். இப்ப சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் பைக் செக்ஷன். திஸ் இஸ் பைக் செக்ஷன் வந்திருக்கு. நம்ம ஒரு தவணை கொடுத்த இதுக்கு 2 தடவ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, index.jsல நம்ம 2 தடவ ஆப்ன்னு கால் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ, அதனால திஸ் இஸ் பைக் செக்ஷன் சொல்லி 2 தடவ வருது. இப்ப இங்க போயி ஆக்சுவலா நினைக்கலாம். நம்ம ஒரு சிஎஸ்எஸும் குடுக்கவும் இல்ல. ஒண்ணுமே குடுக்கல. எப்படி இதா வந்திருக்கு? bike.jsல ஜஸ்ட் h1 டேக் மட்டும் தான குடுத்தோம் அப்படின்னா, இங்க வந்து app.cssன்னு ஒண்ணு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த app.cssல ஆல்ரெடி எழுதி வச்சிருந்திருக்காங்க. ஃபாண்ட் சைஸ், ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அத எடுத்து விட்டுருவோம். கொஞ்சம் நெக்ஸ்ட் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ மாறிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோல இத அவ்வளோதான் பார்த்துருக்கோம். எப்படி எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.